ஸ்ரீ தேவி பாகவதம் 243 பகுதி. யமனை பின்தொடரும் சாவித்ரி. நாரத முனிவரே, அஸ்வபதி மன்னன் பல காலம் சாவித்ரி தேவியை துதிக்க அவள் மகிழ்ந்து மன்னன் முன் தோன்றி, மன்னா, உனது மனைவி தனக்கு பெண் குழந்தை வேண்டுமென்ற எண்ணத்தில் துதிக்கிறாள். நீ ஆண் குழந்தை வேண்டுமென்று துதிக்கிறாய். உங்கள் விருப்பம் நிறைவேறும் என்று கூறி மறைந்தாள். காலப்போக்கில் அஸ்வபதிக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது. அதற்கு சாவித்ரி என்று பெயரிட்டு மன்னன் மிகவும் செல்லமாக வளர்த்து வந்தார். அவள் திருமண பருவம் அடைந்ததும் அவளின் விருப்பப்படி அஸ்வபதி சத்தியசேனன் என்பவரை திருமணம் செய்து வைத்தார். திருமணம் முடிந்து 1 வருடம் முடிந்ததும் சாவித்ரியும் சத்தியசேனனும் மரம் வெட்டுவதற்காக காட்டிற்கு சென்றனர். சத்தியசேனன் மரத்தில் ஏறிய போது கால் இடறி மரத்திலிருந்து விழுந்து மரணமடைந்தான். யமன் அவனை தூக்கி கொண்டு யமலோகத்திற்கு செல்ல அவனை பின்தொடர்ந்து சாவித்ரி தேவியும் சென்றாள். தனக்கு பின்னால் மனிதர் ஒருவர் வருவதை கண்ட யமதர்மன், பெண்ணே, உனது கணவரின் ஆயுட்காலம் முடிவடைந்து விட்டது. அதனால் அவரது உயிரை பறித்து விட்டோம். நீ என் பின்னால் வராது உன் இல்லத்திற்கு திரும்பி சென்றுவிடு என்று கூறினார். 243 பகுதி நிறைவடைந்தது.